அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சிவானி, சாரிமா. நேத்து ஃபுல்லா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. எனக்கு தெரியும் நீ எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன்னு. ஆனா நீ கஷ்டப்படுறத பார்க்கதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இரு, சீக்கிரமே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற. அது வரைக்கும் சிவானி, எனக்கு தெரியும் என்ன ஆனாலும் நீ என்னை விட்டு போக மாட்ட. எனக்கு ஏன் மேல விட உன் மேல நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமே நீ என்ன புரிஞ்சுக்குவ. சரி, ஓகே, ஆபீஸ் கிளம்பலாம். சுடல எங்க போனா? சீக்கிரம் வாரேன்னு சொன்னானே. சரி, ஓகே, சிவானிய கூப்பிடுவோம். சிவானி, சிவானி. இதோ வந்துட்டே ராம். ராம், குட் மார்னிங் ராம். குட் மார்னிங். ஓகே ராம், ஆபீஸ் போலாமா? ராம். சொல்லு. போகும்போது சாப்பிட்டு போலாமா? ரொம்ப பசிக்குது. சிவானி, ஐயோ, சாரிடி. நேத்து ஃபுல்லா நான் உனக்கு சாப்பாடு. ஐயோ, சாரிமா. ஒரே டென்ஷன்ல என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம ச்சே, உன்னை போய் ஐயோ பட்னியா போட்டேனே. சாரிடி. ராம். சொல்லுமா. போலாமா? போலாம். ச்சே, ராம், என்னடா இப்படி பண்ணிட்ட? சரி, ஓகே, போய் சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அப்புறம் ஆபீஸ் போலாம். நம்ம பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, பார்க்கவே கூடாது. நம்ம பயந்தா நமக்கு கோபம் வரும். அப்படியே போயிடலாம். ஏய் சிவானி. ராம். என்ன உனக்கு? ஏன் அப்படியே நிக்கிற? இல்ல ராம். டோரை லாக் பண்ணியா இல்லையா? பண்ணிட்டேன். அப்பனா கிளம்பு. இவ்வளவு நேரம் உனக்காக நிக்கிறது. இல்ல ராம், நானும் கிளம்பிட்டேன். கிளம்புனா போதுமா? நட. இப்படியே நின்னுக்கிட்டே இருப்பாங்களா? இன்னும் பசிக்குது, சாப்பிட வேற செய்யணும்னு சொன்னேன். இப்ப சாப்பிட்டு எப்ப ஆபீஸ் போவ? டைம் என்னன்னு பாத்தியா? கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டியே இல்ல. வர ரொம்ப மோசம். சாரி ராம். ராம், வா கிளம்பலாம். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுனா உடனே ஆபீஸ் போவோம். வா ராம். வா. ஒரு வழியா நேத்து சக்கரவர்த்தி சார்ட்ட போய் பேசிட்டு வந்தாச்சு. என்னமோ சக்கரவர்த்தி சார்ட்ட பேசினதுல இருந்து மனசுக்கே ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. அதுவும் அவர் அந்த ஒரு வார்த்தை சொன்னாரே, நீயும் எனக்கு பொண்ணு மாதிரின்னு. நீ என் பொண்ணுமான என் அப்பா கிட்ட இருந்து கூட அந்த வார்த்தையை நான் கேட்கல. ஆனா இவர் சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். நமக்கு நாள் இருக்கு. கண்டிப்பா நம்ம அம்மா நம்மள கைவிட மாட்டாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா சக்கரவர்த்தி சார் வீட்டுக்கு போகணும். நம்மள பத்தி எல்லாத்தையும் சொல்லணும். ஏன்னா அந்த ஊர் தலைவனோ இல்ல அந்த ஊர்ல உள்ள யாராவது இங்க வந்தா நம்மள பார்த்துட்டா நம்ம கொலை பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம்னு தான் சொல்லுவாங்க. என்ன ஒரு கொலைகாரியா தான் பாப்பாங்க. ஏதும் பிரச்சனை வரக்கூடாது. நம்ம கிராமத்துக்கு திரும்பவும் போகணும். இந்த ஊர் தலைவனை 1-2 பார்க்கணும். அதுக்கெல்லாம் நாம சேஃபா நல்லா இருக்கணும். அதுக்காகவாது நம்மள பத்தி எல்லாத்தையும் சக்கரவர்த்தி சார்ட்ட சொல்லணும். சரி, ஓகே, என்னைக்காவது டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா போய் சொல்லிட்டு வருவோம். இந்த வீட்டுல உள்ள ஆளுக மாதிரி இந்த வீடும் ஒரே அழுக்குதான். எவ்வளவு தொடச்சாலும் போகாது. சரி. சரி, எதுக்கு அப்பப்ப இவன் நினைப்பே வருது? இவன் ஆனாலும் நம்மள ரொம்ப பயமுறுத்திட்டான். அப்பப்ப இவன் நினைப்பே வருது. இனி எங்க போனாலும் இவனை பார்த்தா கண்டுக்கவே கூடாது. அவனே பேச்சு கொடுத்தாலும் பேசக்கூடாது. ஏன்னா அவன் சரியில்லை. அவன் ஆளும் பாக்குற பார்வையும் நம்மள பார்த்து சிரிக்கிற சிரிப்பும் சரியே இல்ல. இனி இவனை நினைக்கவே கூடாது. கண்டிப்பா நினைக்க கூடாது. வாவ், அடடே, 2-3 நாளா நம்ம கிட்ட சிக்கல ஏன் பார்த்தேன். இன்னைக்கு சிக்கனியா? அம்மா மாடியில தான் இருப்பாங்க. நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். ஆமா, வீடு துடைக்காம என்ன நினைப்புல நின்னுட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம நினைப்பு இருந்தாலும் இருக்கும். இருக்கலாட்டி என்ன? நம்ம நினைப்ப வர வச்சிருவோம்.
வேண்டாம் வேண்டாம் கூப்பிட வேண்டாம். இப்ப பாரு. அம்மா ஹாய் பேபி. ஏய் ஏய், என்னடி எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிப்ப? மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட அடுத்த தடவை செருப்பால அடிப்பேன். என்னன்னா செருப்பால அடிப்பியா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? யாரும் இல்லாத அனாதை கழுத நீ. எங்கேயும் போக வழி இல்லாம எங்க வீட்டுல வந்து தங்கிக்கிட்டு இருக்க. இப்போ வீட்டை விட்டு விரட்டி விட்டா கூட ரோட்ல தாண்டி போய் நிக்கணும். சோத்துக்கு வழி இல்லாத கழுதைக்கலாம் கோபம் வருதோ? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே அடிப்ப? சொல்லுடி. இப்பவே எங்க அம்மாவை கூப்பிடுறேன். இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை எல்லாம் இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டா சரிப்பட்டு வர மாட்ட. அம்மாட்ட பேசி எங்க மில்லுக்கு உன்னை வேலைக்கு வர வைக்கிறேன். உங்க மில்லுக்கு வாடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வீட்டுக்குள்ள சொகுசா இருக்க மொத்தல திமிர் கூடுதோ? இருடி இரு, இப்பவே எங்க அம்மாவை கூப்பிடுறேன். என் பெத்தவன் நேரம் கூட இருந்தா உன்கிட்ட இப்படி எல்லாம் பேச்ச கேப்பேனடா. கண்ட நாய் யாருன்னே தெரியாத நீயெல்லாம் இவ்வளவு கேவலமா பேசுறேல. அம்மா இல்லாட்டி அவ்வளவுதான், பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே வேணி, இப்ப நீ அவசரப்பட்ட அவ்வளவுதான். பொறுமையா தான் இருக்கணும். இப்போதைக்கு நம்ம பொறுமைதான் நம்மள காப்பாத்தும். இவனோட அம்மா கைய கூப்பிடுறேங்கிறான். உன்னோட அம்மா ஆனா சொக்க தங்கமா, அவளும் ஈய பாத்திரம் தான். வந்து இவன் ஏதாவது சொன்னா இவன் பேச்சதான் கேப்பா. இல்ல இல்ல என்ன பண்றது? அம்மா அச்சோ, ஸ்பீக்கர் மண்டையும் கூப்பிடுறானே. என்ன பண்ணலாம்? என்ன மா இருடி இரு, இப்ப வருவாங்க எங்க அம்மா. இங்க பாருங்க, உங்க அம்மாவை கூப்பிடுனா கூப்பிட்டுட்டு போறேன். அதுக்காக தொட்டி எதுக்கு கூப்பிடுறீங்க? ஆ இருங்க, இப்பவே உங்க அம்மாவை கூப்பிடுறேன். அப்படியே சொல்லவும் செய்றேன், தொட்டு கூப்பிடுறாங்கன்னு. ஐய, இவ என்ன வேற ரூட்ல போறா? இவ அம்மாவை கூப்பிட்டு சரி வராதே. யோசிக்கிறான் ஸ்பீக்கர் மண்டையும் யோசிக்கிறான். வேற என்ன சொல்லலாம்? ஏய் இங்க பாரு. என்னடி என்ன பேசுற? என்ன அடிச்சதும் இல்லாம அம்மாவை கூப்பிடுவியா? கூப்பிடு. நான் பேசிக்கிறேன், கூப்பிடு. என்னது சாப்பாடா? சாப்பாடா? கூப்பிடுன்னு சொன்னேன்டி. சாப்பாடு தானே, போங்க போய் குப்பா கட்ட கேளுங்க. வீட தொடச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து சாப்பாடு கேக்குறீங்க? மண்டையில மூளை இருக்கா? முடிதான் பெப்பர் பேன் இருக்கு. என்ன மூளையும் கடவுள் அப்படியே படைச்சிட்டானா? ஏய் என்னது நெய்யா? ஆமா நெய்யி தாண்டி, நெய்யி தான். போய் எடுத்துட்டு வந்து என் தலையில ஊத்து. ஆமா உன் தலையில நெய்ய ஊத்துறேன். உனக்குலாம் மண்ணெண்ணெய் தான் செட் ஆகும். என்னடி கேட்கலையா? முழிக்கிற? எங்க அம்மா ஆளை புடிச்சிட்டு வந்திருக்கு பாரு. போயும் ஒரு செவுட. நானாடா செவிடு? பேசுடா பேசு. இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து நான் ஒரு நாள் உனக்கு கொடுக்குறேன். இங்க பாருங்க, சாப்பாடு வேணும்னா உள்ள போங்க. இங்கே எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? ஏய் இங்க பாரு, நான் அடிச்சதும் இல்லாம பேச்சாடி பேசுற. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனி இந்த மாதிரி கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவடி. ஐயய்யய்ய, என்னங்க சொல்லி தொலைறீங்க? பேசுறத சத்தமாவும் பேச மாட்டேங்கிறீங்க. நல்ல கிழிஞ்ச வாயை வச்சுக்கிட்டு என்ன அறகுறையா பேசிக்கிட்டு. இப்ப என்ன, உங்களுக்கு உங்க அம்மாவை கூப்பிடணுமா? இருங்க இப்பவே கூப்பிடுறேன். சாப்பாடு வேணுமா? என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கவா இல்ல வீட துடைக்கவான்னு கேக்குறேன். அம்மா ஏய் லூசு மாதிரி பேசாதடி. அம்மா ஐயே, இதுக்கு காது வேற கேட்டு தொலையாதே. தொட்டாலும் அடிக்கிறா. பேசாம இங்க இருந்து போய் தொலைஞ்சிட வேண்டிதான். அம்மா உங்க மகன். அம்மாட்ட நாம ஒண்ணு சொல்லுவோம் நினைச்சா இது ஒண்ணு சொல்லி நம்மளதான் அசிங்கப்படுத்துவ போல. கூப்பிடுறி, எவ்வளவு நாளும் கூப்பிடு. நான் இங்க இருந்தா தானே. போயிட்டியா? போடா போ. ஏன்டா உங்களுக்கு இந்த மாதிரி புத்தி இருக்கோ? இந்த ஆம்பளைங்கள நம்பவே கூடாது. எனக்கு பெத்தவனே சரியில்லை, பிறகு மத்தவங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? இனி எவனாவது என்கிட்ட பேசுங்க, அவங்களோட உண்டு இல்லைன்னு பண்றேன். தினம் என் பொழப்பு இப்படி போராடுற மாதிரி ஆயிப்போச்சு. எவ்வளவு கஷ்டனாலும் சமாளிச்சிடலாம், ஆனா இந்த மாதிரி நாய்களோட இம்சைகளை. டேய் பசுபதி, இதுக்கெல்லாம் சேர்த்து மாத்த உனக்கு திருப்பி கொடுப்பேன். அழுகிறதுனால எனக்கு கோலம் நினைச்சுக்காதுடா. ஒரு நாள் எனக்கும் காலம் பிறக்கும். அப்ப உங்களை மாதிரி ஆளுங்க யாரையும் சும்மா விடவே மாட்டேன்டா. அம்மா, இப்படி கஷ்டம் வரும்போதெல்லாம் ஒன்னதான் நினைக்கிறேன். என் கூடயே இருமா, இப்பவும் என் கூடயே இரு. அதுதான் எனக்கு தைரியம். ஓய் சிந்தாமணி, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? டேய் அண்ணா. அண்ணனா? சரியில்லையே. சரத்தண்ணா. சிந்தாமணி என்னம்மா? அண்ணா நீதான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். வாடி வா. என்னடா அண்ணன் சொல்றியேன்னு பார்த்தேன். என்னடி என்ன பண்ணணும்?
அது வந்து என்ன காலேஜ்ல ஸ்டடியிலேயே நான் தான் ஃபர்ஸ்ட்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. வாவ் சூப்பர் டி. இத சொல்றதுக்கு ஏன் யோசிச்சு சொல்ற? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நிஜமாவா? ஹே, உங்க காலேஜ்ல நீ தான் ஃபர்ஸ்ட்ங்கற. பிற என்ன நிஜமாவா? இல்லடாண்ணா, அது வந்து சிந்தாமணி என்னாச்சு? நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன், அத நீ தான் அப்பா கிட்ட பேசி சாரி பண்ணணும். ஏய் என்னடி பொசுக்கன் சண்டியத்தை மாட்டி விடுற? கொன்னே போடுவேன். காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வீராநாட்ட திருவிட்ட பிச்சை எடுத்தாலும் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். இந்த அப்பா கிட்ட பேசுற வேலையில என் கிட்ட வச்சுக்காத. ஏய் அண்ணா. அண்ணனை கட் பண்ணு. டேய். இப்படியே கூப்பிடு. அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு பெரிய ஆப்பா வைக்க போறியோ? டேய் சரத்து. இது நல்லா இருக்கு. அப்படியே கிளம்பு. போய்க்கோ. டேய். போய்க்கோ. போறேன். என்ன சொல்ல வாரேங்கற கூட கேட்க மாட்டேங்கறேல? கேட்க வேண்டாம். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். நானே அப்பா கிட்ட பேசிக்கிறேன். என்ன வேண்டான்னு சொல்வாரு. ஒரு வாரம் 10 நாள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுவேனா? அழுதுட்டு போறேன். அப்புறம் மனசு ஏத்துக்கும். எனக்கு ஒண்ணு யாரும் ஹெல்ப் பண்ண வேணாம். நான் போறேன். இவ எதுக்கு இவ்வளவு பெரிய சீனா போடுறா? ஐயோ, என்ன பிரச்சனையில இழுத்து விட போறான்னு தெரியலையே. நான் போறேன்னு சொன்னேன். டேய் சரத்து, நான் போறேன்னு சொன்னேன். ஐயே, அப்பவே போய்க்கோன்னு சொல்லிட்டேன். இன்னும் நீ போலையா? அண்ணனாடா, நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு உன் தங்கச்சி சொல்றேன். என்ன வேணுமா நான் அதை செய்யறேன்னு சொல்லாம போடின்னு விரட்டுற. சிந்தாமணி. இல்ல நீ பேசாத. சரி ஓகே. டேய் எருமை. என்னடி பிரச்சனை? அப்பா கிட்ட நீ பேசணும். ஏண்டி என்னையே கோர்த்து விடுறீங்க? சும்மா போய் நின்னாலே அவர் திட்டுன்னு திட்டுறாரு. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்குறீங்க. எனக்கு தெரியாதுடா. இரோனாவும் வாசுகியானியும் ஊருக்கு போறதுக்கு நீ தான ஹெல்ப் பண்ண. அதே மாதிரி இதுக்கும் ஹெல்ப் பண்ணு. ஓய், அப்பனா நீ ஊருக்கு போறேன். ஊருக்கு போறியா? எந்த ஊருக்குடி? ஓசூருக்குடா. ஓசூர்க்கா? அங்க எதுக்கு போற? அதான் சொன்னேன்ல. ஏய் சரத்து, காலேஜ்ல நான் ஃபர்ஸ்டா. ஓசூர்ல ஒரு கம்பெனில என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. அங்க போய் 10 நாள் ட்ரெய்னிங். இத நான் முடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. எனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டேய், மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கலாம். 40,000? என்னடி சொல்ற? நான் வேலைக்கு போனா கூட இவ்வளவு சம்பளம் கிடைக்காதுடி. அதான்டா. சரி ஓகே, விடு. என்னதான் இருந்தாலும் நீ சின்ன பையன். ஃபர்ஸ்ட் நான் ஊருக்கு போக ஏற்பாடு பண்ணு. அக்கா ஊருக்கு போயிட்டு வந்து தம்பிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். சிந்தாமணி, வாய் அடிச்சேனா? இந்த வாயை போய் அப்படியே அப்பாட்ட காமிக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் காமிக்க கூடாதுடா. ஏன்? இங்க பாரு, வீட்ல நான் யாரு? சோத்து மூட்டை. டேய், எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளைடா. ஓ செல்ல புள்ள. சரி, அதுக்கு? செல்ல பிள்ளையா இருக்கிறனா அப்பாக்கு பிடிக்காத விஷயத்தை எதுவும் பேசக்கூடாது. பேசுனா அப்புறம் அப்பா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நம்ம செல்ல பொண்ணு இப்படி நம்மள மீறி பேசுறாளேன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓஹோ, அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வீட்டுக்கு ஆகாதவன் என்கிட்ட பேச வைக்கணும். கரெக்டா? போயிடு, அடிச்சே போடுவேன். ஏய் அண்ணா, நீ என்ன தங்கச்சியை நினைக்கிறியா இல்லையாடா? போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் உனக்கு தம்பின்னு. ஐயோ, தம்பியா இருந்துட்டு போ, அண்ணனா இருந்துட்டு போ. எனக்கு தெரியாது. நீ அப்பாட்ட பேசுற. நான் நாளைக்கே ஓசூர் கிளம்பணும். நாளைக்கே வா. யார் யாரெல்லாம் போறீங்க? நான் மட்டும்தான். நீ மட்டுமா? டேய் லூசு, இப்பதானே சொன்னேன் காலேஜ்ல நான் ஒரு ஆள் தான் செலக்ட் ஆயிருக்கேன்னு. அதுக்காக தனியா எப்படி போக முடியும்? ஏண்டா தனியா போக என்ன? இந்த தானே இருக்கு. நைட் பஸ் ஏறினா காலையில அங்க போறேன். இருக்கட்டும்டி, அதுக்காக யாரும் இல்லாம தனியா எப்படி? அப்படா நீ என் கூட வா. நானா 10 நாள் அங்க வந்து? டேய், அப்படா என்னையாவது போக விடுடா. இங்க பாரு, இவ்வளவு தூரம் நான் படிச்சதுக்கு பிரயோஜனம் இதான். 10 நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்தேனா அடுத்து நம்ம ஊருக்குள்ளே நல்ல கம்பெனியை பார்த்து நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம் போரு. அது என்னடி நம்ம ஊருக்குள்ளே நல்ல கம்பெனி? நம்ம கம்பெனி என்னடி ஆச்சு? அதுல நீ போய் பாரு, நான் ஏன் பார்க்கணும்? அப்ப நீ நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ண மாட்டியா? நானும் சுயமா என் சொந்த கால்ல நிக்கணும். ஓஹோ, இப்ப யார் கால்ல நிக்கிற? டேய் சரத், ப்ளீஸ் டா. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். எங்க மேம்லாம் சொன்னாங்க தெரியுமா, இது உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இத நழுவ விட்டுறாத. எப்படி யூஸ் பண்ணணுமா அப்படி பண்ணிக்கோ. அப்படி இப்படின்னு எவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு பாராட்டினாங்க தெரியுமா? எல்லாம் சரிதான். இதெல்லாம் நீ ஏன் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? நம்ம கம்பெனிக்கு நீ வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்னதுக்கு தான் அப்பா இப்ப வரைக்கும் உன் மேல கோபமா இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க. இதே நான் சொன்னா அவ்வளவுதான். அது மாதிரி ஏதாவது வேற ஆபீஸ்ல என்ன போய் வேலை பார்க்க விடுவாங்களா? வேலைக்கு போய் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. வீட்லயே சும்மா இருன்னு சொல்லுவாங்க. வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கறதுக்கு தான் நான் படிச்சேனா? கரெக்ட், சரியான கேள்வி. இத அப்படியே போய் அப்பாட்ட கேளு. நான் இதுக்கு கேட்கணும்? எனக்கு தெரியாதுடா, நீ தான் கேக்குற. காலையில ஓசூர் கிளம்பணும். அதுக்கு நீ தான் முழு பொறுப்பு. சிந்தாமணி, இதெல்லாம் ஓவரா இல்ல? எனக்கு இல்ல.
சரி, நீ மட்டும் தனியானா அங்க தெரிஞ்ச கம்பெனியா? நீ போய் ஸ்டே பண்ணிக்குவியா? ஆஹா, தெரிஞ்ச கம்பெனிலாம் இல்ல. ஆனா கம்பெனியோட மொத்த டீடைலும் காலேஜ்லயே சொல்லிட்டாங்க. சரத்து, சென்னையில இருந்து ஒரு பொண்ணு வரா. அவ நம்ம ஊர் தான். ஸ்கூல்ல என் கூட படிச்சா. அவளும் சென்னை காலேஜ்ல செலக்ட் ஆயிருக்கா. அங்க போய் 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. டேய் ப்ளீஸ் டா, எப்படியாவது கேளு. உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. நான் பார்த்து கவனமா போயிட்டு வருவேன். 10 நாள் தான்டா. அப்புறம் இந்த குறை வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படியே நான் ஜாப்புக்கு போயிடலாம். ப்ளீஸ் டா. எல்லாம் சரிதாண்டி. அப்பா நான் சொன்னா கேப்பாரா? கேக்குற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணு. அவ்வளவுதான். காலேஜுக்கு நான் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு. ஓய் சிந்தாமணி. பாய்டா. ஈவினிங் நான் வரங்குள்ள பேசிரு. ஓய் முடியாதுடி. அதெல்லாம் நீ என் தங்க அண்ணன். எனக்காக பேசுவ. லவ் யூ டா அண்ணா. ஏய் ஹேய். பாய். ஏய் ஏய் ஹேய். அடிப்பாவி, என்ன ஏண்டி கோர்த்து விட்டு போற? இந்த மனுஷன் போய் சொன்னா என்னென்ன பேச்சு பேசுவாரு? ஆண்டவா, எனக்குன்னு வந்து வச்சிருக்குதுங்களே. அண்ணன்களும் சரியில்லை, தங்கச்சியும் சரியில்லை, மச்சான் ஒருத்தன் வந்திருக்கான் ஜீவா பட்டவன், அவனும் சரியில்லை. எல்லாம் நம்ம இதுலயாவது கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. சரி ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? பேசுவோம், வேற வழி. சிந்தாமணி, நீ 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்காக இல்ல, உனங்க எல்லாத்தையும் கத்துக்கணும், எங்க போனாலும் தைரியமா இருக்கணும். அதுக்காக காலேஜ் முடிச்சுட்டு வா, அப்பாட்ட பேசி வைக்கிறேன். நாம மட்டும் பேசினா அவ்வளவுதான், சண்டியா நம்மள வீட்டை விட்டு விரட்டிடுவாரு. அதனால கூட்டுங்கள நம்ம சங்கத்தை. டேய் சக்தி, ஜீவா. சிவானி, போய் சாப்பிடு. ராம், நீயும்? இல்லம்மா, நீ சாப்பிடு, ஆபீஸ்ல போய் பாத்துக்கிறேன். ராம் ப்ளீஸ் ராம், நீயும் என் கூட சாப்பிடு ப்ளீஸ். சரிம்மா. சரி ராம். சரிம்மா, போ. உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் கொடு. எனக்கு 3 இட்லி மட்டும் போதும். சேர்த்து சொல்லு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ராம். ராம், இதான் உன் குணம். நீ திடீர்னு நானா கோபப்படுற, என்னை திட்டுற. நான் கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு ராம். ஏன் ராம் எப்பவும் என்னோட ராம் தான். என்கிட்ட சொல்லணும்னா நீ எல்லாத்தையும் சொல்லிடுவ. இது சொல்லக்கூடாதுன்னு நீ ஏதோ நினைக்கிற போல. ஓகே ராம், நான் வெயிட் பண்றேன். என்ன பிரச்சனையோ நீ எப்ப சொல்றியோ அதை சொல்லு. அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். ஐ லவ் யூ ராம். சரி ஓகே, போய் உட்காந்து ஆர்டர் கொடுக்கலாம். ஹலோ சிவானி. நீ நீ நானே தான். எனக்குன்னு எப்படி இருக்க? டேய் கண்ணுக்குன்னு என்ன கண்ணிலே குத்திடுவேன். நீ எப்பறா, நீ எப்படி இங்க வந்த? ஒன்ன பாக்கதாமா? சீ, வாய மூடு. பார், என் ராம் கூட தான் வந்திருக்கான். தேவையில்லாம அடி வாங்கிட்டு போயிடாத. ஒழுங்கா போயிடு. ஹே ஹே, என்னமா சிவானி, உன்னை பாக்குறதுக்காக பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கேன். இன்னுமா என் லவ் உனக்கு புரியல? டேய் இங்க பாரு, சும்மா கத்தாத. ஏன் நடிக்கிற? ராம் தான் இப்ப பக்கத்துல இல்லல. ராம் அதான் பக்கத்துல இல்ல. ஓய் சிவானி, பெங்களூருக்கு வான் கூப்பிட்டதும் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? டேய் என்னடா பேசுற? ராம், நீயும் நின்ன. என்னென்ன ராம் சொன்னதும் நான் பயந்துருவேனா? இங்க பாரு சிவானி, ராம்லாம் வரமாட்டான். இப்பதான் பார்த்தேன், ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அதுங்கள நாம 2 பேரும் பேசிக்கலாம். டேய் சேவல் மண்டையா, கொன்று வேண்டா. ஐயோ சிவானி, உன்னை பார்த்ததுமே செத்துட்டேன். இனி நீ கொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி அதெல்லாம் விடு. நீயும் ராம ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இப்ப நாம 2 பேரும் தனியா மீட் பண்ணிக்கலாம். நீ வேணா எனக்கு கால் பண்ணு. ராம் எப்போ உன் பக்கத்துல இல்லையோ, இல்ல எங்கேயாவது வெளியே போயிருக்கானோ, கொஞ்சம் நேரம் காலம் பார்த்து கால் பண்ணு. கால் பண்ண அடுத்த நிமிஷம் நாங்க இருப்பேன். ஓகேவா? டேய் டேய், என்ன ராம் நீ பாத்துட்டு இருக்க? பேசட்டுமா? என்னென்ன பேசுறான்னு கேட்க வேண்டாம். ஹே ராம், நீயா? சாரி ராம், நான் உன்னை பார்க்கவே இல்ல. ராம், என்னன்னு கேளு ராம். இங்க பாருமா சிவானி, ராம பார்த்தது என்ன மட்டும் மாட்டி விடக்கூடாது. ராம், சும்மா அப்படியே வந்தேன் சிவானிய பாத்துட்டு போலான்னு. இப்ப இவனை என்ன பண்ணலாம்? இவனை இங்கேயே வச்சு அடிச்சா சிவானி பாத்துட்டு அப்புறம் நம்ம கூட எப்பயும் போல பேசணும்னு நினைப்பா. இல்ல இப்போதைக்கு சிவானி கிட்ட நம்ம கோபமா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம பிளான் சக்சஸ் ஆகும். ஆனாலும் இவனை சும்மா விட முடியாதே. ஏண்டா, ஏன் சிவானிய பத்தி என்கிட்டயே பேசுறியா? இவன ராம், என்ன ராம் பாத்துக்கிட்டே இருக்க? என்ன பேச்சு பேசுறான்? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ராம் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னு கேளு ராம். சிவானி, அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ராம் ராம், நீ என்ன சொல்ற? இதுல என்ன இருக்கு சிவானி? ஃப்ரெண்ட்ஸா கூட நீ வர சொல்லிருக்கலாம். சரி ஓகே, அதெல்லாம் விடு. இப்ப ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. டேய் கிளம்புடா. அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு உனக்கு கால் பண்ணுவா, பேசிக்கோ.
வாவ் ராம் இத நீயா சொல்ற? ஐயோ ஐ எம் சோ ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராம். சிவானி கண்ணு ஒர்க் முடிஞ்சதும் கால் பண்ணு, கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். செருப்பால் அடிப்பேன், ஒழுங்கா போயிடு. சரிம்மா வாரேன் ராம். இன்னைக்கு என்னமோ நடக்குது, என்னன்னு தான் புரியல. நம்ம வந்த காரியம் சக்சஸ். இத போய் அப்படியே அந்த 2 பரங்கி மண்டைங்க கிட்ட போன் பண்ணி சொல்லிடுவோம். என்ன ராம் நீ இப்படி? ராம் நீ எவ்வளவு கோபப்பட்டாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா ஆனா ராம் போய் சாப்பிட உட்காரு. இல்ல ராம் எனக்கு வேண்டாம், ஆபீஸ் போலாம். ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? ராம் பசிக்குதுங்கிற அப்புறம் சாப்பிட மாட்டேங்கிற. என்ன எனக்கு இதான் வேலையா? தேவையில்லாம இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப சாப்பிட மாட்டியா? ஓடி போ. ராம் போய் ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. ராம் ஏன் ராம் இப்படி நடந்துக்கிற? சிவானி ஒரு தடவை சொன்ன கேளு. போடி போய் சாப்பிட உட்காரு. இல்ல ராம். போறியா இல்லையா? போறேன், கத்தாத. ஏன் எல்லாரும் பாக்குற மாதிரி நடந்துக்கிற? போய் சாப்பிடுறேன். போ. நான் போய் சுடலைக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டுட்டு கூட்டிட்டு வரேன். எனக்கு சேர்த்து இட்லி வாங்கி வை. கேக்குதா? கேக்குது. இது வாரேன்டா வாரேன். ராம் நீ ராம் சுடலைய சாப்பிட கூப்பிடவா? சுடலை எப்போ நம்ம கூட சாப்பிட மாட்டானே. ராம் ராம் எங்க போறான்? ஒருவேளை சரி ஓகே, பின்னாடி போய் பாப்போம். ராம்க்கு தெரியாம போவோம், தெரிஞ்சா கோபப்படுவான். என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்னாச்சு இந்த ராம்க்கு? ஒருவேளை சிவானிக்கு உனக்கு சண்டை வந்திருக்குமோ? நம்மள ஒரு வார்த்தை பேச விட மாட்டான். அவன் முன்ன நாம இன்னைக்கு நேர்ல நின்னதுக்கு ஏறி மிதிச்சிருக்கணும். ஆனா அவன் சாஃப்டா ஸ்மூத்தா பேசுறானா? கண்டிப்பா 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை. சூப்பர், பிரேக்கப் ஆயிடுச்சு போல. கடவுளே நல்ல வேலை பார்த்த. இந்த பிரேக்கப்ப அப்படியே நம்மளால ஆச்சுன்னு அந்த பரங்கி தலைங்க கிட்ட மட்டும் சொன்னேன். ஆஹா, பேசுன அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே ஓகே, இப்பவே கொஞ்சம் பேசி அடி போட்டு வைப்போம். டேய் பரங்கி தலைங்களா, இதோ வரேன். டேய் யாரா இது? இவன் இதுக்கு திரும்பவும் வந்திருக்கான். என்னடா தம்பி எவ்வளவு பேச்சு பேசுன, இப்போ அமைதியா போற? ராமனா என்னன்னா சொல்ற? இல்லடா தம்பி, பேசிட்டு சும்மா போனா இப்படி? நீ பேசுன பேச்சுக்கு நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. கொடுக்க போறீங்களா? என்னதுனா? எவ்வளவு அழகா பேசுன, அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு 2 gift. கிஃப்டா? ஐயோ கொடுங்கண்ணா கொடுங்க. ஏனா உங்களுக்கு அந்த சிவானிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன்டா கேக்குற? இல்ல எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க, அதான். ஆமாண்டா, சண்டைதான். ஓ அப்பனா பிரேக்கப்பா? ஓஹோ அப்பனா பிரேக்கப்பா? ஆமாண்டா, பிரேக்கப் தான். அடடே சூப்பர் தலைவா, சூப்பர். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க. அப்புறம் கிஃப்ட மறந்துடாத தலைவா. நீ குடுக்கற கிஃப்ட கொடு, நான் கிளம்புறேன். இதோ வாங்கிட்டு போடா. என்ன தலைவா கிஃப்ட்னு சொல்லிட்டு போசுக்கன்னு அடிச்சிட்ட? டேய் இதுக்கு மேல பெரிய கிஃப்ட் உனக்கு என்னடா வேணும்? வேணும். ஏன் சிவானிய பேசுனதுக்கு. ஓ சிவானியா? ஐயோ அப்பனா பிரேக்கப் ஆகலையா? என்னடா முழிக்கிற? ஏன் சிவானிய பேசுனதுக்கு உன்னை ஏறி மிதிக்க வேண்டாம். ஏய் தலைவா, ஏய் ஐயோ அம்மா. என்னடா அம்மா? இப்ப வாங்குவ பாரு. அம்மா ஐயோ ஆமா, ஆழம் தெரியாம காலை விடலாம், ஆனா ஆழம் தெரிஞ்சே காலை விட்டா காலை உடைச்சுதான் விடுவான். எல்லாம் காசு, துட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி துண்டு துண்டா உடையறியடா. ஐயோ அடி வாங்கினத சொன்னா அந்த பரங்கி தலைங்க கத்துவாங்களே. ஐயோ எழுந்து கூட போக முடியாது போல. தலைவா ஏன் இப்படி? இங்க பாரு, உன்னை யார் அனுப்புனான்னு எனக்கு தெரியும். போ அவங்க கிட்ட போய் சொல்லு. சிவானிய தொந்தரவு பண்ண ராம் நம்பிட்டான். சிவானிக்கு ராம்க்கு பிரச்சனையில இருக்கு, அந்த மாதிரியே போய் சொல்லு. தலைவா நிஜமாவா? அப்படியே சொல்லிடவா? போய் சொல்லுடா. காசா பணமா? இத கேட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல. ஐயோ தலைவா,
இதனால எனக்கு காசு கிடைக்கும், நான் சந்தோஷமா இருப்பேன். ஹா, இருந்துட்டு போ. ஆனா டேய், இன்னொரு தடவை என் சிவானி முன்ன வந்து நின்ன கைய கால உடைச்சிடுவேன். அப்புறம் தப்பா பேசுற வாயி அடுத்த ஜென்மத்துக்கு நீ சாப்பிட முடியாதுடா. வாயை உடைச்சு கையில கொடுத்துருவேன். வாயை உடைச்சு கையிலையா? இல்ல 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 தலைவா, வேண்டாம். எப்போடா நீ நாட்டுக்கு வருவ, ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுவ? ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பா? உன் அக்கா தங்கச்சியா இருந்தா அப்படி பேசுவியாடா? சொல்லுடா. சாரி தலைவா. சாரி திரும்ப ஏறி மிதிக்க வச்சிடாத. இங்க பாரு, இதுவே கடைசியா இருக்கட்டும். நீ சிவானி கிட்ட மட்டும் இல்ல, எந்த பொண்ணுகிட்டயாவது வம்பு வச்சுக்கிட்ட அப்புறம் இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவேன். புரியுதா? புரியுது தலைவா, புரியுது. நீ எந்த பொண்ணுகிட்டயும் பிரச்சனை பண்ண மாட்டேன். அந்த பரங்கி தலையங்க ஒரு வாரம் இங்க இருக்கிறதுக்கு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த காசுக்கு நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு வெரைட்டியா சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ஊரை பார்த்து ஓடிடுறேன். உன் பக்கமே வரமாட்டேன், போதுமா? வந்துதான் பாக்குறியா? ஐயோ வேண்டாம் தலைவா, வேண்டவே வேண்டாம், நான் கிளம்புறேன். போடா போ. ராம், எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு. என்ன நீ விட்டு கொடுப்பியா? இத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ராம், எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன அவாய்ட் பண்ற, என் மேல கோபப்படுற. இப்ப மட்டும் இல்ல ராம், நீ எப்போ எவ்வளவு கோபப்பட்டாலும் சரி, உனக்காக நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். வெயிட் பண்றேன் ராம், வெயிட் பண்றேன். நெஞ்சை நீ ஏற்றுக்கொள்ளடா, உன்னோடு நான் இருப்பேன். ஒரு நாள் உன்னை பார்த்து பார்த்து என் கண்கள் வேர்க்குதடா. மறுநாள் உன்னை பார்க்க முடியாமல் உள்ளம் வாடுதடா. உண்மை காதல் எல்லாம் சரி ஓகே, ராம் பார்க்க முன்ன கிளம்பிடலாம். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே,